இந்திய மரபில் சொல்லப்படுகிற சனாதன விஷயத்திற்கு நேர் எதிரானதுதான் அறிவியல். அப்ப நீங்க அறிவியல் அப்படிங்கிறது நீங்க எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணீங்கன்னா எதை பண்ணாலும் இந்திய மரபாக இருக்கிற இந்திய தத்துவ மரபாக இருக்கிற சனாதன தர்மம் வேத தர்மத்துக்கு எதிராக நீங்க என்ன மாறுறீங்க. அப்ப அறிவியல் ரீதியாக பார்ப்பதை முற்றிலுமாக ஏன் தவிர்க்குதுன்னா இந்த நாடு மூடநம்பிக்கையின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் பிறப்பாலே விரைவாக இருக்கிறார் என்பதை கட்டி காப்பாற்றுகிற ஒரு சமூகமா இருக்குது. ஏன் பெரியார் எல்லா தலைவர்கள்ல இருந்தும் வித்தியாசமா தர்றாரு? ஏன் மற்ற தத்துவ தலைவர்கள்ல இருந்து இந்திய தத்துவ தலைவர்கள்ல ஏன் பெரியார் பற்றி இன்னும் லைம்லைட்ல இருக்கிறாரு? ஏன் அவரால் யாராலும் வீழ்த்த முடியலன்னா பெரியார் கிட்ட முற்றிலுமா 100% அறிவியல் மட்டும்தான். வேற இந்து மதத்தை அழிப்பதற்கு பல்வேறு காலகட்டங்களில் பல பேர் முயற்சி பண்ணாங்க. எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாலும் இந்து மதத்தை யாராலும் அழிக்க முடியல, அதை ஒருபோதும் அழிக்க முடியாதுன்னு பேசுறாரு ராதாகிருஷ்ணன். அதுக்கு பதில் சொல்லி தந்தை பெரியார் பேசுறாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்து மதத்தை பல காலமா பல பேர் அழிப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க, யாராலும் அதை அழிக்க முடியல, அதை யாராலும் அழிக்க முடியாது, காலத்தை கடந்து இந்து மதம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல மூட்டைப்பூச்சியை அழிக்கிறதுக்கு பல வருஷமா முயற்சி பண்றோம், அது காலத்தை தாண்டி மூட்டைப்பூச்சி வாழ்ந்துகிட்டே தான் இருக்கு, அதை அழிக்கவே முடியல, இந்து மதத்தை விட சிறப்பு மூட்டைப்பூச்சி தானான்னு கேட்கிறாரு. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அறிவியலும் ஆசிரியர்கள். அறிவியலும் ஆசிரியர்கள் தான். அறிவியல் ஆசிரியர் பிரிக்க முடியாதது அறிவியலும் ஆசிரியர்கள் தான். பிரிக்கக்கூடியதும் அறிவியலும் ஆசிரியர்கள் தான். நம்ம சமூகம் இல்ல, இந்திய சமூகம் அடிப்படையில் இது அறிவியல் சார்ந்த சமூகம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அறிவியல் சார்ந்த சமூகம் இல்லைங்கிறது கூட பிரச்சனை இல்லை, மாறாக இது அறிவியலுக்கு எதிரான ஒரு சமூகம். எதை பார்ப்பதாக இருந்தாலும் இந்த சமூகத்தில் ஒரு மனிதனை பார்ப்பதாக இருந்தாலும் எதை பார்ப்பதாக இருந்தாலும் நடுவில் ஆன்மீகம், கடவுள், இறை நம்பிக்கை, மூட நம்பிக்கை அதை வச்சுதான் வளர்ப்பாங்க. வரியில நடுவில் அறிவியல் வச்சு பார்க்கிற கண்ணோட்டமே இந்திய சமூகத்தில் கிடையாது. எதை பார்த்தாலும் வெளி உலகத்தை பார்க்கறது, யாரை பார்க்கறதா இருந்தாலும் நடுவில் உங்களுக்கு இந்த ஆன்மீக கண்ணோட்டம் அறிவியலை முற்றிலுமாக புறந்தளித்து அறிவியலுக்கு எதிரான ஒரு வாழ்வியல் தான் இந்தியாவோட அடையாளம். அதுதான் இங்க ரிஷிகளின் நாடு, வேதங்களின் நாடுன்னு அதை இன்னொரு பொறுத்தர சொல்றாங்க. முழுக்காது அறிவியலுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் நாடு. அப்ப அறிவியலுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனாதனமா இருக்கு. இந்த சனாதனம் ஏன் அறிவியலை முற்றிலுமா இந்திய சமூகம் புறக்கணிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் என்பது சனாதன தர்மத்துக்கு எதிரானது. எந்த அறிவியலில் எந்த தூக்கம் எதுவாக இருந்தாலும் இந்திய மரபில் சொல்லப்படுகிற சனாதன விஷயத்திற்கு நேர் எதிரானதுதான் அறிவியல். அப்ப நீங்க அறிவியல் அப்படிங்கிறது நீங்க எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணீங்கன்னா எதை பண்ணாலும் இந்திய மரபாக இருக்கிற இந்திய தத்துவ மரபாக இருக்கிற சனாதன தர்மம் வேத தர்மத்துக்கு எதிராக நீங்க என்ன மாறுறீங்க. அப்ப அறிவியல் ரீதியாக பார்ப்பதை முற்றிலுமாக ஏன் தவிர்க்குதுன்னா இந்த நாடு மூடநம்பிக்கையின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் பிறப்பாலே விரைவாக இருக்கிறார் என்பதை கட்டி காப்பாற்றுகிற ஒரு சமூகமா இருக்குது. அதில் உள்ளார அறிவியல் கருத்து உள்ள பூந்துச்சுன்னு சொன்னா அது தகர்ந்துருமோங்கிறதுனால இந்த சமூகத்தில் அறிவியல் கருத்துங்கிறதே இல்லை. அது அறிவியல் எப்படி இருக்குன்னா சனாதன எதிர்ப்பு. அப்படிதான் அறிவியலுக்கும் இந்திய தத்துவ மரபுக்கும் வித்தியாசமா இருந்தது. இதுல பெரியார் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஏன் பெரியார் எல்லா தலைவர்கள்ல இருந்தும் வித்தியாசமா தர்றாரு? ஏன் மற்ற தத்துவ தலைவர்கள்ல இருந்து இந்திய தத்துவ தலைவர்கள்ல ஏன் பெரியார் பற்றி இன்னும் லைம்லைட்ல இருக்கிறாரு? ஏன் அவரால் யாராலும் வீழ்த்த முடியலன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி இந்திய மரபு, இந்திய சமூகம் என்பது அப்படியே அறிவியலுக்கு எதிரான சமூகம். அப்படியே பெரியார் கிட்ட வந்தீங்கன்னா பெரியார் கிட்ட முற்றிலுமா 100% அறிவியல் மட்டும்தான் வேற கிடையாது. அவர் அப்படியே நேருகிற இந்திய சமூகத்தை இதுவரை சிந்தித்தவங்களுக்கு எதிராக மாற என்ன பண்றாரு? டோட்டலாக எல்லாவற்றையும் அறிவியல் பார்க்கிறாரு. அவர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா சாதி மதம் சார்ந்த சென்டிமெண்ட் உணர்வு இருக்குல்ல, அது கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது மட்டும் இல்ல, அவர் தீவிரமாக வலியுறுத்திய மொழி இனம்னு சொல்றோம்ல, அந்த சென்டிமெண்ட் ஐயா கிடையாது. ஐயா கிட்ட அவர் கொடுத்தாலும் எல்லாமே பாத்தீங்கன்னா அறிவியல பாருங்க. அறிவியலுக்கு எது சரியில்லை, அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் சொல்வதில் தான் அதிகமாக கவனம் எடுத்தார். அவர் இன்னும் சரியா சொல்லணும்னா இந்திய தத்துவ மரபில் தமிழ்நாட்டிலிருந்து கிடந்தெழுந்த ஒரு மாபெரும் அறிவியலாளர் தான் பெரியார். அறிவியல் என்ன சொல்லுதோ அதைத்தான் பெரியார் தத்துவங்கள் வாயிலா சொன்னார். மனிதர்கள் அது சார்ந்து வாழும் சொன்னாரு. இயல்புடைய என்ன ஆகுதுன்னா பெரியார் பேசிய அறிவியல் கருத்து நான் சொன்ன மாதிரி சனாதனம் அறிவியலை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அறிவியல் என்று சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறதுனால பெரியார் அறிவியலாவே வாழ்ந்ததுனால அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் சனாதனத்துக்கு எதிராக மாறி. அப்ப பெரியார் முழுக்க பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியாவே இருக்கிறாரு, அறிவியல் ரீதியாக பார்க்கிறாரு. அதனால என்னன்னா சனாதனத்துக்கும்
பெரியாருக்குமான எதிர் துரோகமாக அவரோட தத்துவம் எப்பவுமே நின்றுட்டே இருக்குது. இன்னைக்கும் லைன்ல இருக்குதுன்னா பெரியார் அறிவியலா இருக்கிறாருன்றது முக்கியம். இதுல ஆசிரியர் அறிவியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல கல்வியே கிடையாது, இல்ல கல்வியே இல்லாத சமூகத்துல எங்கிருந்து அறிவியல் கொண்டு இருக்க போகுது. அப்போ ஆன்மீகம் சார்ந்த குழந்தை சார்ந்த குழந்தை வளர்ப்பிலிருந்து வளர்ந்து கல்யாணம் ஆகி போற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் இந்த மூட நம்பிக்கை நம்பிக்கைங்கிற பேர்ல இருக்கிற விஷயம், இறை நம்பிக்கை சார்ந்தது எல்லா விஷயங்களையும் அது சார்ந்துதான் இயங்கி இருக்கிறோம். அப்ப ஆசிரியர்கள் எப்போ வராங்கன்னா கல்வி கட்டுறதுக்கு பிற்பாடு, வெள்ளைக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு எல்லாருக்கும் கல்வி வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு ஆசிரியர்கள் வராங்க. ஆசிரியர்களுக்கு அறிவியல் மனோபாவம் அப்படிதான் உருவாகும். ஆனா அது உருவாயிட்டு ஆசிரியர்கள் எல்லோரும் தான் படித்த கல்விக்கு அறிவியலுக்கு சரியா இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அவங்க கிட்ட கல்வி சார்ந்த தன்னோட படித்த படிப்புக்கு கல்வி ஒன்று இருக்கு, தன் குடும்பம் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டு வகையமா படித்தவர்கள் அறிவு சமூகம் ஒரே மாதிரி நம்ம இல்லை. நாம் படிக்காத சமூகத்துல இருந்து படிச்சு நம்ம வந்தோம். அது வரைக்கும் நாம் கடைபிடித்த விஷயங்கள்லாம் பொய்யானதுன்னு அறிவியல் ரீதியாக நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறோம். நம்ம புரிச்சுப்பா 1ஆம் வகுப்புல இருந்து இப்ப 8ஆம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையில வாழ்ற எதுவுமே அறிவியலா இல்லைங்கிறது தான் படிச்சு நம்ம டிகிரி வாங்கி வேலை வாய்ப்புக்கு வந்துடுறோம். வந்ததுக்கு பிற்பாடு ஏற்கனவே குடும்பம் கற்றுக் கொடுத்த அந்த மூட நம்பிக்கை பிற்போக்குத்தனம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டோம்னா இல்லை அப்படிங்கிறதுனாலதான் எனக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆசிரியர் அறிவியல். அப்ப என்ன பண்றோம், படித்த சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமூகம் ஊசலாட்டமாக இருக்குது. அப்ப கல்வி சார்ந்து வேலை வாய்ப்பு அதுக்காக தான் படிக்கிறோம். மற்றபடி கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாம் முடிச்சுட்டா திருமணம் சடங்கு சம்பிரதாயங்கள் எப்படி இருக்கு பார்த்தா தன் கல்வி படித்த கல்விக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை தான் ஆசிரியர்கள் படித்தவர்கள் எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்ப கல்விங்கிறது எதுக்குன்னா வேலைக்கு போவது சம்பாதிக்கிறதுக்கு வசதியாக இருப்பதற்கு தான் கல்வி. மாறாக தான் படித்த கல்விக்கு எதிராக ஒரு வாழ்க்கையை வைத்து கொண்டு வாழ்வது அப்படிங்கிறத கண்ணோட்டம் படித்தவர்கள் மத்தியில் இங்கு குவிந்து கிடக்குது. அப்போ இப்படி இந்த ஊசலாட்டம் படித்தவர்கள் மத்தியில் அதிகம் இருப்பதனால தான் இந்த ஆசிரியர் அறிவியல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப மதம், ஆன்மீகம், ஜாதி இந்த பின்புலம் எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு குடும்பம் சார்ந்து வருது, சமூகம் சார்ந்து வருது. ஆனா கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அறிவியல் வந்து கல்வியை கொடுக்குது, கல்வி வந்து அறிவியலை கொடுக்குது. இப்ப இந்த முரண்பாடுகளுக்குள்ளார ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க தாங்க படித்த விஷயத்துக்கு உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு அவர்கள் ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கிறது முக்கியம். அறிவியல் பாடமே படிக்கணும். நம்ம தமிழ் பாடம் படிக்கிறோம், தமிழ் பாடம் படிக்கிறதுல தமிழ் இலக்கியங்கள்ல வந்து பெரிய அறிவியல் கருத்துக்கள் கிடையாது, நமது பழம்பெருமை இருக்குது, இலக்கிய சுவை இருக்குதுன்னு விட்டுருங்க. அறிவியல் பாடம் படிக்கிறோம், அறிவியல் தான் இதான் உண்மை நம்ம சொல்றோம். ஆனா அறிவியலுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை ஆசிரியர்கள் வாழ்றோம். ஆனா அது குறித்தான என்ன கண்ணோட்டம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர்களுக்கான அடையாளம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லலாம். ஏன்னா நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஆசிரியர் தான் அறிவியலா இருக்கணும், படிச்சவங்களா இருக்கணும், இதெல்லாம் சிறப்பா நம்ம பேசுறோம். காலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப நானும் அது குறித்தா பேச போறேன். ஆனா ஆசிரியர் தினம் ஒன்று இருக்குல்ல, நம்ம கொண்டாடுற ஆசிரியர் தினம், அந்த ஆசிரியர் தினம்ங்கிறது அறிவியலுக்கு உட்பட்ட ஒரு நாளான ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் நாளா கொண்டாடுறோம். ராதாகிருஷ்ணன் ஆசிரியரா இருந்தாரு, அவர் அறிவியலுக்கு உட்பட்டு இருந்தாரா? நீங்க கூட ஆசிரியர்களுக்கு அறிவியல் நிகழ்ச்சின்னு உடனே எடுக்கிறீங்க, காலையில எல்லாம் பேசுறீங்க. ஆனா இந்தியாவே ஆசிரியர் நாள்னு கொண்டாடுறோம். இந்த ஆசிரியர் நாள்னு கொண்டாடுற இந்த நாளில் ஆசிரியர் நாளாக அடையாளப்படுகிற ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். அந்த ராதாகிருஷ்ணன் அறிவியலோடு இருந்தாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் அறிவியலோடு இல்லை. அப்ப ஆசிரியர் அடையாளப்படுத்துகிற ஆசிரியர் நாள் கொண்டாடப்படுகிற ராதாகிருஷ்ணன் ஒரு படித்த பெரிய பேராசிரியராக இருந்தார், மிகப்பெரிய கல்வியாளராக இருந்தாரு. ஆனா அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அறிவியலோடு இல்லை. அவரோட வாழ்க்கை அவர் கல்விக்கு எதிராக ஆன்மீகத்தில் இருந்தார். வேதம் தான் இந்த நாட்டின் சிறப்புன்னு சொல்லி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் பேசினாரு. ஏன் அப்ப அவர் பேர்ல ஆசிரியர் நாள் அறிவிச்சாங்கன்னா அவர் ஒரு பேராசிரியராக இருந்து பெரும் பதவிக்கு போனதுனால இந்திய சமூகம் எப்பவுமே யாரை கொண்டாடும், ஏன்னா இது ஆன்மீக பூமின்னு சொல்லப்படுறதுனால படித்தவர்கள் கூட வேதம் சார்ந்த விஷயங்கள்ல யார் பின்புலம் இருக்கிறார்களோ அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கிற கண்ணோட்டத்தை தான் ராதாகிருஷ்ணனுக்கு ஆசிரியர் நாள், அவர் பிறந்த நாளை ஆசிரியர் நாளா அறிவிக்கிறாங்க. இப்ப ராதாகிருஷ்ணன் ஏன் ஆசிரியர் நாள், சரி ரெண்டு விட்டுருங்க, அவர் அறிவியலா இருக்கிறாரு அறிவியலா இல்லைங்கிறத விட்டுருங்க. ஒரு ஆசிரியர் நாள் அறிவிக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் வேலையை ரொம்ப விரும்பினாரான்னு ஒரு கேள்வி. அப்ப ஆசிரியர் நாள் அறிவிக்கணும்னா ஒருவர் யாரு இந்த வேலை தவிர எனக்கு வேலை இல்லை, ஆசிரியர் வேலையை அவ்வளவு விரும்புறேன், ஆசிரியரா இருக்குது அவ்வளவு பெருமிதம், நான் மாணவர்களை கல்வி கொடுக்குறேன் பெருமிதத்தோடு இருந்தாரா ராதாகிருஷ்ணன் தான் இல்ல. பெருமிதத்தோடு இருந்தாருன்னு சொல்லியிருந்தா அவரு ஆசிரியர் வேலையை கொடுக்க மாட்டேன் இல்லையா? அப்ப எனக்கு எவ்வளவு இந்த உலகத்தே கொடுத்தா எனக்கு ஆசிரியர் வேலையோட சமமாகாது, நான் ஆசிரியர் தான் இருப்பேன், என்னால போக முடியாதுன்னு சொல்லிக்க மாட்டாரு.
மாறாக ஆசிரியராக இருந்தாலும் என்ன பண்றாரு, அதை விட உயர் பதவியா போறது தூதரா போறாரு, ரஷ்ய தூதரா போறாரு. ரஷ்ய தூதரா போறாரு, அதற்கு மேல என்ன போறாரு, ஜனாதிபதி ஆகுறாரு. அப்ப ஆசிரியர் பதவியை என்ன பண்றாரு, அவர் மதிக்கவே இல்லை. அதை தாண்டி அதிகாரத்துக்கு போற விரும்பின ஒரு பதவியை அறிவியல் ரீதியாகவும் இல்லை, அவர் ஆசிரியர் தான் சிறப்பானவர்கள் கண்ணோட்டமும் அவர் இல்லை. மாறாக இந்திய சமூகத்தில் ஆசிரியர் நாளாக அறிவிக்கப்பட்டது யார் பேர்லன்னா ராதாகிருஷ்ணன் தான் அறிவிக்கப்பட்டது. அப்ப அவர் என்ன பேசுறாரு, ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு ஆசிரியர் சமூகத்துக்கு என்ன கல்வியை கொடுத்தாரு, ஆசிரியர் சமூகத்தை என்ன எஜுகேட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, மாற என்ன பண்ணாருன்னா ஜனாதிபதி ஆனதுக்கு பிற்பாடு கூட என்ன பண்ணாருன்னா, தான் படித்த கல்வி அவ்வளவு சிறப்பான கல்வியெல்லாம் படித்து உலக புகழ்பெற்று அவரு என்ன பேசினார், உலகம் முழுக்க போய் பேசினார் பாத்தீங்கன்னா, இந்த நாடு வேதங்களின் நாடு பேசினார் ஆசிரியர். அப்ப ஆசிரியர் நாள் கொண்டாடுகிற டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்ற பெரிய ஆசிரியரே ஆங்கிலத்தில் தான் இருந்தாரு. நீங்க ஏன் எங்களுக்கு அறிவியல் நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு ஒரு கேள்வி வருவது சாதாரணமானதுதான். அதற்கு நாம் விடைத்தர. அப்ப என்ன பேசுறாரு, இந்த நாடு வேதங்களின் நாடுன்னு சொல்லி உலகம் முழுக்க அமெரிக்காவுக்கு போய் பேசுறாரு. வேதத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது, அதுல எல்லா அறிவியல் கருத்தும் இருக்குன்னு என்ன பண்றாங்க, இந்தியாவை ஒரு ஆன்மீக பூமியாக சிருஷ்டித்த பலர் அறிவியல் படிப்பு உள்ள சேர்ந்ததுக்கு பிற்பாடு அதன் மூலமாக வாழ்க்கையை சிறப்பா வச்சுக்கிட்டவங்க அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தங்கள் வேதத்துக்கு ஒரு அறிவியல் பின்புலமும் அறிவியல் பெயர் கிடைக்காம. அப்ப அறிவியல் சரியில்லை, ஆன்மீகம் தான் சிறப்புன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அறிவியலை தவிர்த்து விட்டு வாழ முடியாதுங்கிற ஒரு கட்டாயம் மாறினதுக்கு பிற்பாடு வேதத்திலே அறிவியல் இருக்குது, வேதத்திலே விமானம் புஷ்ப விமானம் இருக்குது, வேதத்திலே நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்ற கண்ணோட்டத்துக்கு மாறுறாங்க. அதின் ஒரு முகமாகத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவர் வேதங்களை ரெப்ரசென்ட் பண்ற உலகம் முழுக்க சொல்கிற ஒரு ஆளாக, ஒரு நபராக, பிரமுகராக அவர் வேதங்களின் நாடாக இந்த நாடை பார்க்கிறார். இந்து மதத்தின் பெருமையை உலகம் முழுக்க போய் பேசுறாரு. இந்து மதத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாதுன்னு அமெரிக்காவில் போய் பேசுறாரு, எல்லா ஊர்லயும் பேசுறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு முறை சொல்றாரு, இந்து மதத்தை அழிப்பதற்கு பல்வேறு காலகட்டங்களில் பல பேர் முயற்சி பண்ணாங்க, எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாலும் இந்து மதத்தை யாராலும் அழிக்க முடியல, அதை ஒருபோதும் அழிக்க முடியாதுன்னு பேசுறாரு ராதாகிருஷ்ணன். அதுக்கு பதில் சொல்லி தந்தை பெரியார் பேசுறாரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்து மதத்தை பல காலமா பல பேர் அழிப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க, யாராலும் அதை அழிக்க முடியல, அது யாராலும் அழிக்க முடியாது, காலத்தை கடந்து இந்து மதம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல மூட்டைப்பூச்சியை அழிக்கிறதுக்கு பல வருஷமா முயற்சி பண்றோம், அது காலத்தை தாண்டி மூட்டைப்பூச்சி வாழ்ந்துகிட்டே தான் இருக்கு, அதை அழிக்கவே முடியல, இந்து மதத்தை விட சிறப்பு மூட்டைப்பூச்சி தானான்னு கேட்கறாரு.